தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்து முடிஞ்ச டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இந்தியா சமன் செஞ்சாங்க. 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையோட அங்கமா நடந்த இந்த தொடரோட முதல் போட்டியில இன்னிங்ஸ் தோல்வியா சந்திச்சாலும் 2வது போட்டியில 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ண இந்தியா குறைஞ்சபட்சம் தென்னாப்பிரிக்காவில் 13 வருஷங்கள் கழிச்சு தொடரை சமன் செஞ்சது ரசிகர்களுக்கு ஆறுதலா அமைஞ்சது. முன்னதா இந்த தொடர்ல ரிஷப் பண்ட் காயத்தால விளையாடல அப்படின்றதாலையும் இசான் கிஷான் சொந்த காரணங்களுக்காக வெளியேறினதாலையும் ராகுல் விக்கெட் கீப்பரா விளையாடுற வாய்ப்பு பெற்றாரு. குறிப்பா கடந்த வருஷம் ஆசியா மற்றும் உலக கோப்பையில மிடில் ஆர்டர்ல விக்கெட் கீப்பரா சிறப்பா செயல்பட்ட காரணத்தால இந்த தொடர்ல அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அத கச்சிதமா பயன்படுத்தின ராகுல் முதல் போட்டியில தனி ஒருத்தரா சதம் அடிச்சு இந்தியாவோட வெற்றிக்கு போராடி எல்லாரோட பாராட்டுகளையும் பெற்று ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. அதனால அடுத்ததா நடக்க போற இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்லையும் ராகுல் விக்கெட் கீப்பரா விளையாடுவார்னு நம்பப்படுது. இந்த நிலைமையில ரிஷப் பண்ட் வந்தா ராகுலுக்கு விக்கெட் கீப்பரா வாய்ப்பு கிடைக்காதுன்னு சஞ்சய் மஞ்சுரேக்கர் தெரிவிச்சிருக்காரு. அதனால ஓப்பனிங்லையும் ரோஹித் சர்மா, கில், ஜெய்ஸ்வால், ருத்துராஜ் போன்ற பிளேயர்ஸ் நிறைஞ்சிருக்கிறதால மிடில் ஆர்டர்ல விளையாடுறதுக்கு ஸ்ரேயஸ் ஐயரோட போட்டி போடுற நிலைமை சீக்கிரத்துல ராகுலுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்ற மஞ்சுரேக்கர் இதை பத்தி என்ன பேசியிருக்காருன்னா, அவர் எல்லா வகையான கிரிக்கெட்லையும் விளையாடுறதுக்கு கவனம் செலுத்துறாரு. இந்த தொடர்ல சதம் அடிச்ச பின்னாடி கிடைச்ச எல்லா வாய்ப்புக்கும் அவர் மதிப்பு கொடுக்கிறார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போல இருந்த 2 வருஷத்துல மிடில் ஆர்டர்ல விளையாடுறதுக்கு அவர் ஸ்ரேயஸ் ஐயரோட போட்டியிட வேண்டிய நிலைமை ஏற்படும். ஏன்னா ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பரா உங்களுக்கு பேட்டிங் மற்றும் கீப்பிங்ல பெரிய சாதகத்தை ஏற்படுத்துவாரு. முதல் போட்டியில ராகுல் அடிச்ச சதம் அபாரமானது. துரதிருஷ்டவசமா டீன் எல்கர் 185 ரன்ஸ் அடிச்சு தென்னாப்பிரிக்கா 400 ரன்ஸ் எடுத்தப்போ நம்ம 260 ரன்ஸ் மட்டுமே எடுத்ததால வின் பண்ண முடியல. அதனால தான் தென்னாப்பிரிக்காவில் டெஸ்ட் தொடரை வின் பண்ணி சரித்திரம் படைக்கிறதுக்கான வாய்ப்பையும் இந்தியா தவற விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு.